அப்பா நீங்க எந்த வயசுல அப்பாவா நீங்க? என்னடா இப்படி ஒரு கேள்வி கேட்குற? இல்ல சும்மா கேட்டேன். எனக்கு 30 வயசா இருக்கும்போது நான் அப்பாவானேன். ஓகே ஓகே. மணல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குடா. நீ வேற வெயிட்டா இருக்கியா? டயர்ல காத்திருக்கா இல்லையான்னு வேற தெரில. நீ என் மேல கோவமா இருக்கியா? கோவமா தான் இருக்கேன். எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு நீ தான். நீயும் இப்படி பண்ற. எங்க அம்மா என்ன பார்க்கறத பார்த்தாலே பயமா இருக்கு. எங்க அப்பா கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்ல போறேன். நீ என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எங்க அப்பா எனக்கு நல்ல ஃப்ரெண்டுன்னு உனக்கு தெரியும்ல. இதெல்லாம அப்பா கிட்ட சொல்ல போற? நீ சின்ன பையன் தானே? இதை யார்கிட்டயோ சொல்லக்கூடாது, புரியுதா? டேய், ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைண்ணா. ஏதோ பெருசாக பிளான் பண்ணீங்க போல. ஒன்றும் இல்லைண்ணா. சீக்கிரமா ஓடி போய் சேரு. டேய் என்னடா? இல்ல இல்ல. சீட் வேணுமா? அப்படின்னா கீழே வை. சரி சரி. இங்கே வைக்கணும். ஓகே. டேய் டேய், என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை. டேய் கட்டப்பெரி இந்த வாட்டியாவது நல்லா போடுறா. இவன் சீட்டு போட்டா. ஆமா மச்சான். நீ ஏன் அடிக்க போறான்னு எட்டு போடுறா பேசாத. மச்சான் நல்லா காடுறா. அவுத்திராத. பேசாம வீட்டு உள்ள. வேற மொக்கையா கார்டு போட்டுருக்கான். சீட்டு போடுறா, சீட்டு போடுறா. போடு. நான் கிளம்புறேன்ப்பா. போயிடு, நீ போயிடு. தெரியும் போறான் விடு. இந்த மேட்ச் ஓகே கூடாது. இவனுங்க கூட சீட்டு இல்லைனா இருக்கிறதையும் பிடிங்கி விட்ருவானுங்க. திட்டு பாசங்க. இந்த பையனுக்கு என்ன ஆச்சு? எப்போ பார்த்தாலும் தனியாக வந்து உட்காந்துருக்கான். ஏ அபி,
அப்பா இல்லையாடா வீட்டில்? உனக்கு என்னதான்டா ஆச்சு? எப்போ பார்த்தாலும் இந்த இடத்துல வந்து தனியாக உட்காந்துருக்குற. நான் உங்கள் அப்பா கிட்ட சொல்லட்டுமா? ஐயோ அங்கிள் வேண்டாம் அங்கிள். ஒழுங்கா இருந்தால் நல்லது. தேவையில்லாமல் உங்கள் அப்பா பேரை கெடுத்துறாத. எங்களை மாதிரி அப்பாக்கள்லாம் உன்னை மாதிரி பசங்க மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்கோம். அதை பற்றி இப்போ சொன்னால் உனக்கு புரியாது. அதுக்கு நீ ஒரு அப்பனாகணும். பாட்டுமா, நேரங்களமாக வீடு போய் சார். பயமுறுத்திட்டு இருக்கோம் பாரு. அபி, நீ இங்கேயே இரு, நானே உன்னை வீட்டில் விட்டுறேன். அபி, நீ எதுக்கு இந்த நேரத்தில் வீட்டுக்கு வர? இல்லை அங்கிள், நீங்கள் வரையறத பார்க்க தான் வந்தேன். குழந்தை தூங்கிட்டு இருக்குல்ல, இனிமே இப்படிலாம் வரக்கூடாது, சரியா? சரி அங்கிள். ஸ்கூலுக்கு போனோமா, விளையாண்டோமா, வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும், புரிஞ்சுதா? ஓகே அங்கிள். இதுக்கப்புறமா அவன் இங்கே வருவான். யாரு? அபி, எதுக்கு? வேற எதுக்கு? அவனோட கடல் கண்ணியை பார்க்கறதுக்காக தான். கடல் கண்ணி, மண்ணாங்கட்டி, அதெல்லாம் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கையா? முட்டாள்தனமான சிந்தனைகள். டேய், நான் ஒரு ஐடியா சொல்லவா? என்ன ஐடியா? இல்லை வேண்டாம், அது சரி வராது. இன்னொரு ஐடியா இருக்கு, அதுவும் சரி வராது. பேசாம நம்ம டீச்சர் கிட்ட சொன்னா என்ன? அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேணாம். இல்லை இல்லை, நம்ம போலீஸ் அங்கிள் கிட்ட சொல்லாமா? தேவையே இல்லை, நன்றி. உன் ஐடியாவே வேணாம். வணக்கம் ஃபாதர். சோத்திரம் ஃபாதர். ஏய் குட்டி, இங்க பாரு. இங்கே பாருங்க சாம். கருத்தரடு கிருபையால உங்களுக்கு தானமாக கிடைச்ச குழந்தை இது. நம்பிக்கையோடையும் சமாதானத்தோடையும் அன்பா வாழுங்க. சரியா குட்டி? God bless you. Praise the Lord, Father. Praise the Lord, praise the Lord. சாம், ம், நம்ம பாரிஸ்க்கே திரும்பி போலாம். பாரிஸா? அதுக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் கிடைக்கணும்ல? சான்ஸ் இருக்கு, ஆனால் அதுக்கு வெயிட் பண்ணணும். காத்திருக்கணும்.
நம்ம இதை பாலு கிட்ட சொல்லிடலாமா? அதெல்லாம் வேணாம். அதை பத்தி நினைச்சாலே பயமா இருக்கு. என்னடா ஏதாவது சொல்லு, அமைதியா இருக்க. டேய் அபி, பயங்கரமான ஆளுதான் போ. என்னடா? 10th தானே படிக்கிற, அதுக்குள்ள டேய் டேய் என்னடா? சண்டை போடாதீங்க. நீ என்ன பண்றன்னு பாரு இன்னைக்கு. இப்ப பாரு. டேய் பாலு, ஏய், சண்டை போடாதீங்கடா. டேய் டேய் விடுடா என்ன. அபி, நான் சண்டை போடாதீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்தா. உன் வேலையை பார்த்துட்டு போடி. பாலு, விடு. ஓய் டேய் டேய் என்ன பேசுற நீ? அங்கிள், அங்கிள் சீக்கிரம் அப்படிதான் வாங்க. சொல்லுவேன். என்னாச்சு? ரெண்டு பேரும் எல்லாத்தையும் சண்டை சொல்லு. போட்டுட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க. ஏன் சண்டை போட்டுட்டு இருக்காங்க? டேய் அங்கிள், அப்படிதான் நான் சொல்லுவேன். அபி, என்னாச்சு உங்களுக்கு? டேய் என் முடிய விடுடா. இனிமேல் தான்டா அபி, சொல்லுவேன். டேய் டேய் ஏய் ஏய் அபி, அபி, சொன்னா கேளு. சொல்லுவேன்டா. டேய் டேய் எதுக்குடா சண்டை போடுறீங்க? நீ என்ன பண்றன்னு பாரு. கேக்குறேன்ல. டேய் 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 போடா. விட்றா அபி. அபி அபி என்னாச்சுடா? சாரி அபி, சாரி அங்கிள். நீ எதுக்கு இப்ப பேசாம வர? ஏதாவது பேசு. உன்னோட பிளான் என்ன? ம் அதெல்லாம் இருக்கு, நான் சொல்றேன். நீ என்கிட்டயாச்சும் சொல்லு. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நீயே பாப்ப. அபி, குழந்தைங்க. அக்கா, அக்கா. சாம், குழந்தைங்க. நான் உள்ள படுக்க வச்சுட்டு தானே போனேன். அங்கதான் இருப்ப, போய் பாரு. நான் பார்த்துட்டேன், எங்கேயும் இல்ல. நீ சரியா நான் பாத்து. எல்லா இடத்துலயும் தேடிட்டேங்க. சாந்தி கூட இருப்பா பாரு. அக்கா, வீனஸ், எங்க போற? அக்கா, குழந்தைங்க. நான் பார்க்கலமா. இல்ல. என்னாச்சு? இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? அவ இங்கதான் எங்கயாவது இருப்பா. வீனஸ், எதுக்கு அழுகுற இப்ப? இங்கதான் இருப்பா. மா, நீ போய் தேடி பாரு. சரி. நல்லா தேடி பார்க்கணும். பார்த்துட்டு வரேன். வீனஸ், தைரியமா இரு வீனஸ். கண்டிப்பா கிடைச்சிருவாமா. ஹேய் என்ன? டேய், இதுக்கப்புறம் இந்த பாப்பாவை திரும்ப கொடுக்க வேணாம், சரியா? என்ன சொல்லும்? என்ன? டேய் டேய் அபி, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? ஏன் குழந்தையை தூக்கிட்டு வந்த? டேய் உன்ன டேய் வேணாம். டேய் நான் சொல்றேன்ல. எதுக்கு தான் இப்படி பண்றீங்க? வேணாம். விடு. நீ வா வா.
அங்கிள் ம் கடல் கண்ணியை பார்த்துருக்கீங்களா? ம் அங்கிள் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கேன்ல, கடல் கன்னிகளோட கோட்டை 3 கடலை தாண்டி மனுஷங்களால பார்க்க முடியாத தூரத்துல பவள பாறைகளால செஞ்ச அரண்மனையில தான் இருப்பாங்க. அப்ப என்னால அவங்கள பார்க்க முடியாதா? நிச்சயம் முடியும். அதுக்கு நீ உன்னோட மனசை திடப்படுத்தணும். கடலுக்கு பயப்படாம, கரையை திரும்பி பார்க்காம, அந்தி சாயும் நேரத்துல சூரிய வெளிச்சத்துல ஒரு வீரனை போல நடந்து போனா கடல் கன்னிகள் உன்னை வரவேற்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. உண்மையாவா? நான் சொன்னதை செஞ்சுப்பார், உனக்கே புரியும். மேகங்களின் இடையில் இருந்து கடல் மேல் படுற தங்க வெளிச்சத்துல தூரமா தெரிகிற பாறைகளை நீ இலக்கா வச்சு நடந்து போனா அங்க பவள மாலைகள் அணிந்த கடல் கன்னிகள் உனக்காக காத்திருப்பாங்க. உன்னை அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற அரண்மனைக்கு கூட்டிட்டு போவாங்க. கடல் கன்னி முகமறிந்த உன்னை அவங்களோட ராஜகுமாரனா வாழ்த்துவாங்க. அதுக்கப்புறம் உன்னால என்னைக்குமே இந்த பூமிக்கு திரும்பி வர முடியாது.